பேரலல் எக்கனாமி. பேரலல் எக்கனாமின்னு சிம்பிளாக சொல்லணும்னா பிளாக் எக்கனாமி. பிளாக் எக்கனாமினா என்னது? பிளாக் மணியால் வரக்கூடிய எக்கனாமியை தான் நம்ம பிளாக் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். இதை இல்லீகல் எக்கனாமி அப்படின்னு சிம்பிளாகவும் சொல்லலாம். வாட் இஸ் parallel economy? Parallel economy என்ன? Parallel economy includes those activities that go unreported or unmeasured by society's current techniques for monitoring economic activities. நம்ம சொசைட்டி அதாவது கவர்மெண்ட்னால் ரிப்போர்ட் பண்ணப்படாது, இல்லைன்னா அதோட ஆக்டிவிட்டீஸ் தெரியாமல் இருக்கும். ஏன்னா ரிப்போர்ட் பண்ணப்படலைன்னா அதுக்கு டேக்ஸ் போட மாட்டாங்க. டேக்ஸ் போடலைன்னா அது நம்மளோட எக்கனாமிக்கு, ஒரிஜினல் எக்கனாமிக்கு அது அடிஷன் ஆகாது. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு அது அடிஷன் ஆகாது. அப்படி அடிஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து பேரலல் எக்கனாமி சேர்ந்துடும், அதாவது பிளாக் மணியாக சேர்ந்துடும். Snyder, according to Snyder and insist, parallel economy includes all unregistered activities which contribute to the officially calculated GNP, Gross National Product. Snyder insist அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேரலல் எக்கனாமினா எல்லா அன்ரிஜிஸ்டர்ட் ஆக்டிவிட்டி, அதாவது எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, எதுக்கு சம்மந்தமான இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு சம்மந்தமான எல்லா அன்ரிஜிஸ்டர்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பிளாக் எக்கனாமியோட சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Parallel economy poses a serious threat to the stability and growth of official economy. நம்மளோட அஃபிஷியல் எக்கனாமிக்கு பேரலல் எக்கனாமினால் சீரியஸான த்ரெட் இருக்குது. எப்படின்னா, நம்மளோட அஃபிஷியல் எக்கனாமியில் எல்லாருக்குமே டேக்ஸ் போடுவாங்க. அதாவது குட் எம்ப்ளாயீஸ், இல்லைன்னா இன்கம் கரெக்டாக காட்டுறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தான் சொல்லப்போனால் குட் இன்கம் இல்லை பேட் இன்கம் எல்லாருக்குமே ஒரு டேக்ஸ் போடுவாங்க. இப்போ இந்த பிளாக் எக்கனாமி, அதாவது பிளாக் மணி வச்சுருக்கவங்களுக்கு அந்த டேக்ஸ் குறையும். அவங்கள்ட்டேருந்து குறையிற டேக்ஸை நம்ம இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து ஈடு பண்ணோம். அப்போ கரெக்டாக வேலை பார்க்குறவங்க, அதாவது இன்கம் கரெக்டாக இருக்கவங்கள்ட்டையும் நம்ம டேக்ஸ் அதிகமாக போடுவோம். அதனால நம்மளோட நார்மல் எக்கனாமி, அதாவது அஃபிஷியல் எக்கனாமிக்கு இதனால் ஒரு சீரியஸ் த்ரெட் இருக்குது. Surely it seems from the fact that magnitude of black economy is large and rich deals are growing in volume and complexity at an alarming rate. நம்மளோட பிளாக் எக்கனாமி தான், ஆனால் ஒரிஜினல் எக்கனாமியோட அது ஹையஸ்ட் க்ரோத் காட்டுது. பேரலல் எக்கனாமி இஸ் டேக்ஸ் எவடட் எக்கனாமி. அதான் பேரலல் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் புறக்கணிக்கப்பட்ட எக்கனாமி ஆகும். இட் இஸ் பாசிபிள் டு கன்வெர்ட் இல்லீகல் எக்கனாமி ஆர் பிளாக் மணி இன்டு ஒயிட் மணி. பேரலல் எக்கனாமியில் பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ண இதுவும் திறமை இருக்குது. எப்படி? பிளாக் மணியாக வச்சுருக்கவங்க அவங்க அதை வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ சினிமா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சினிமாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க கரெக்டான அமௌண்ட்டு காட்டாமல் அதுக்கு கம்மியான அமௌண்ட்டு, இப்போ அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு கம்மியான அமௌண்ட் கட்டினாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை வந்து யாரும் இதில் டேக்ஸில் பே பண்ண வராது. அப்போ அதை வந்து பிளாக் மணியை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபண்டு, ஒரு ட்ரஸ்டி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோம். அந்த ட்ரஸ்டிகிட்ட இருக்க பிளாக் மணியை ஒரு ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு அவரோட ட்ரஸ்ட்டிலே அதை அவர் போட்டுட்டு திரும்பி அவர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவர் ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணனால அந்த ஃபண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் ஏறாது. ஏன்னா அது வந்து ட்ரஸ்ட்டோட டேக்ஸுக்கு தான் சேருமே தவிர இவங்க போட்டவங்க யார், அவங்கள்ட்டேருந்து எப்படி இந்த அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. எஃபெக்ட் ஆஃப் பேரலல் எக்கனாமி, லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு த கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரலல் எக்கனாமினால் எடுக்கப்படுற பெரிய எஃபெக்டே வந்து என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்து லாஸ் ஆகுது. பிளாக் மணி இஸ் நாட் ரெக்கார்டட் ஆர் ரிப்போர்ட்டட், ஸோ நாட் டேக்ஸ் இஸ் பெய்டு த்ரூ இன்கம். பிஸ்னஸ் கிளாஸ் இன்க்ளூட்ஸ் இன் அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் அவுட்புட்ஸ், சேல்ஸ், அண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆர் எவார்டட் which lead to huge loss to the revenue of government. இந்த பிளாக் மணியை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரெக்கார்டும் பண்ண மாட்டோம், இது ரிப்போர்ட் பண்ண மாட்டோம் இதில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில். அதனால் அதுக்கு இன்கம் பே பண்ணப்படல. இன்கம் பே பண்ணாதனால அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது. இப்போ பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அவுட்புட் தான் வெளில கொடுக்கணும். அந்த அவுட்புட்டையும் தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ண அவுட்புட்டுக்கு அவங்க டேக்ஸ் கட்டலை. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ண அமௌண்ட்லேருந்து வர டேக்ஸ் வராதனால அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ் தான். அதான் ராங் எஸ்டிமேஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டு அவாய்ட் taxes, manufacture under report their output sales, while service sectors like doctor, chartered accountants, etc. underreport their income. This lead to underestimation of gross domestic product.
இப்போ வேறு ஏதாவது ப்ரொஃபஷன்ஸில் இருக்காங்களே, டாக்டர்ஸ் இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அவங்களாம் அவங்களோட இன்கமுக்கும் கீழே அவங்களோட இன்கம் எப்படி ஒரிஜினல் இன்கமுக்கு கீழே அவங்களோட இன்கம் டேக்ஸை இது பண்ணுறாங்க. இப்போ ஒரிஜினலாக அவங்க 1 லேக் வாங்குறாங்கன்னா, 1 லேக்னு நம்ம காமனாக வச்சுக்குவோம், 1 லேக்னு வாங்குறாங்கன்னா அவங்க 80,000க்கு தேவையான டேக்ஸை மட்டும் கட்டுறாங்க. இதனால நம்மளோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் வந்து ராங் ஆகுது. Corruption in political systems. Black money has corrupted our politics in bad manner. At various levels, MLAs, MPs, ministers, and party workers collect the money from small businessmen. Corrupt ministers tap big business houses. Ministers give favor and support to large MNCs and receive high amount of donation from them. இப்போ பிளாக் எக்கனாமி வந்து எங்கே ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குன்னா பாலிட்டிக்ஸில். அதாவது பாலிட்டிக்ஸில் மேல் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்கலேருந்து லோவஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்க எல்லாமே கரப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிஸ் அண்ட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே கரப்ட் பண்ணுறாங்க. அதனால பிளாக் எக்கானமியோட ஹையஸ்ட் பாயிண்ட்டாக வந்து எதை பார்க்குறோம்னா பொலிட்டிக்கல் செக்டராக பார்க்குறாங்க. இதில் இப்போ சொல்லப்போனால் ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, எம்என்சி கம்பெனிக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது கவர்மெண்ட் வயா அந்த இதுக்கு மினிஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு ஃபேவரிசம். அந்த ஃபேவரிசத்துக்காக ரிட்டனாக அவங்க டொனேஷன்ஸ் வாங்குறாங்க எம்என்சிலேருந்து. இந்த டொனேஷன் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது, அதாவது இல்லீகல் தான் சொல்லப்போனால். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸஸ் போட முடியாது, ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கே தெரியாது, கவர்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கிறதுனால இது டேக்ஸ் போடாது. அதனால் இதுவும் வந்து பிளாக் மணியோட சேர்ந்தது. Investment in unproductive assets. If anyone had black money, they invest their money in foreign liquor factories, luxury housing, wasteful expenditure on non-essential luxuries, cars and properties. இப்படி பிளாக் மணி வச்சுருக்கவங்க அந்த பிளாக் மணியை வந்து யூஸ்ஃபுல் திங்ஸில் இல்லை ப்ராஃபிட்டபிள் திங்ஸில் போட்டால் அவங்க திரும்பி கவர்மெண்ட்டை மாட்டிக்குவாங்க. எப்படி உங்களுக்கு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிச்சு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை நான் யூஸ்ஃபுல் திங்ஸு, அதாவது லக்ஸுரி ஐட்டத்தில் செலவு பண்ணிடுறாங்க. டாப் 5 கண்ட்ரிஸ் ஜென்ரேட்டிங் பிளாக் மணி. உலகத்திலே ரொம்ப 5 கரப்டட் கண்ட்ரிஸ், அதாவது பிளாக் மணி ஜென்ரேட் ஆகிற கண்ட்ரிஸ் வந்து என்னதுன்னா ஃபஸ்ட்டு இந்தியா தான். $1,456 billion, அதாவது 76 lakhs crores அமௌண்ட் வந்து இந்தியாவில் பிளாக் மணியாக ஜென்ரேட் ஆகிருக்கு. செகண்ட் வந்து ரஷ்யா, $470 billion. தேர்டு வந்து UK, $390 billion. ஃபோர்த்து யூக்ரைன், $100 billion. ஃபிஃப்த் சைனா, $96 billion. டாப் 5 ஸ்கேம்ஸ் இன் இந்தியா. இப்போ பிளாக் மணி அவங்க யூஸ் பண்ணி அதை பிடிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்தியாவில் நடந்த 5 ஸ்கேம்ஸ் என்னென்னா 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம், இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.76 lakh crores. காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேம், it is approximately equal to 35,000 crores. TELG scam, it is approximately equal to 20,000 crores. Satyam scam, which is approximately equal to 14,000 crores. And IPL scam. Black money and corruptions are two sides of same coin. அதாவது கரப்ஷன் இருக்கிற வரைக்கும் பிளாக் மணி இருந்துகிட்டே இருக்கும். எப்போ கரப்ஷன் ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் பிளாக் மணி ஜென்ரேஷனும். Hence black money and corruptions are two sides of the same coin, sir. Dishonest industrialists, scandal politicians and corrupt officials have deposits in foreign banks in the personal illegal accounts, a sum of about $1,500 billion. It is the highest amount that other countries. $1,500 billion approximately equal to 75 lakh crores. அதாவது டிஸ்ஆனஸ்டான இண்டஸ்ட்ரியல்ஸ் எப்படி அவுட்புட்ஸை அதிகமாக இது பண்ணிவிட்டு கம்மியான இதுக்கு மட்டும் இன்கம் பே பண்ணுற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பொலிட்டீஷியன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு ஃபேவராக ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு ஆஃபராக என்ன வாங்கிக்கிறாங்க, இது டொனேஷன்ஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் இல்லைன்னா கரப்ட் அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் கரப்ஷன் பண்ணுறவங்க இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸில் கரப்ஷன் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் அவங்களோட பிளாக் மணியை கொண்டு போய் ஃபாரின் பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட இந்தியன் பேங்க் இல்லைன்னா ஸ்டேட் பேங்க் அது மாதிரி நம்ம கண்ட்ரியில் உள்ள பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அவங்கள்ட்ட திரும்பி கொஸ்டின்ஸ் வரும், நீங்கள் இவ்வளோ இது பண்ணிக்கிங்க, இதுக்கான டேக்ஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு, இல்லைன்னா எப்படி நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வரும். அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சேஃப் கேம் ஆடுறதுக்காக ஃபாரின் பேங்க்ஸில் இது பண்ணுறாங்க.
ஃபாரின் பேங்க்ஸ்லனா எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணால் அவங்க கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. யார் பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் வந்து கேட்டாலும், இல்லை வேறு ஏதோ கண்ட்ரியோ அவங்களோட கண்ட்ரி கஸ்டமர்ஸ் பற்றி கேட்டாலும் அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க. இதை வந்து அவங்களோட பாலிசியாக வச்சுருக்காங்க. அதனால் நம்மளோட பொலிட்டீஷியன்ஸ், நம்மளோட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அமௌண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மாதிரி ஸ்விஸ் பேங்க்கில் சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம கண்ட்ரி அவங்களோட ஸ்கேமை கண்டுபிடிச்சாலுமே அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது ஸ்விஸ் பேங்க்கில் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்மளால் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ண முடியாது. அவ்வளோதான்.